லாஸ்ட் வீடியோவில் ஐபி கிளாஸஸ் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஐபியை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் சிசிஎன்ஏல மோஸ்ட் ஃபியர்டான டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா சப்நெட்டிங். சப்நெட்டிங்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நர்வஸ் ஆவாங்க. ஏன் தெரியுமா? ஸோ இதில் ஃபார்முலா இருக்கும், மேக்ஸ் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த சப்நெட்டிங்கை ஈஸியாக லேர்ன் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா why subnetting, subnet mask and CIDR, then 4 steps method, VLSM and interview question and answer. First நம்ம பார்க்க போகிறது why subnetting. சப்நெட்டிங்னா என்ன அப்படின்னா கிளாஸ் சியில் 254 நெட்வொர்க் ஹோஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் 254 கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஹோஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ பேரும் ஒரே நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணும்போது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டிராஃபிக் ஆகும், செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும், சிஸ்டம் ஸ்லோவாகும். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த சப்நெட்டிங்கை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐபி அட்ரஸுடைய வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சப்நெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க் அண்ட் சிஐடிஆர். ஸோ இந்த சப்நெட் மாஸ்க் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் இப்போ 32 பிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 32 பிட்டில் ஐபி அட்ரஸை பற்றி பார்த்தோம். இந்த ஐபி அட்ரஸுக்குள்ள நெட்வொர்க் போர்ஷன் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் போர்ஷன் தனியாக இருக்கும். இதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த சப்நெட் மாஸ்க். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்கில் 255.255.255.0ன்னு இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 255 இருக்கு இல்லையா, இது வந்து நெட்வொர்க்கு. இந்த 0ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஹோஸ்ட்டு. அப்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ரைவேட் அட்ரஸ் பார்த்தோம், 192.168.1.0ன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த 3 போர்ஷன் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க்கு. அந்த 0ன்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட். இதுதான் சப்நெட் மாஸ்க். சிஐடிஆர் பற்றி பார்க்கலாம். சிஐடிஆரில் /24/25/26ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சிஐடிஆருடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 32 பிட் இருக்கு இல்லையா, அந்த 32 பிட்டில் 24 பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போர்ஷன், மீதி 8 இருக்கு இல்லையா, அது வந்து ஹோஸ்ட் போர்ஷன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க 255.255.255.0 சம்திங் போட்டு உங்களுக்கு /24 வரும். அதுதான் இந்த சிஐடியுடைய வேல்யூ. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப் மெத்தட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா how many subnets needed, find the minimum power of 2 that covers that number, 2 power n greater than equal to subnets needed, n equal to subnet bits to borrow. Step 2, new CIDR, old CIDR plus n if original is /24 and you borrowed 2 bits, new CIDR 26. Step 3, block size equal to 256, new subnet mask octet value /26, 255.255.255.192, block size 256 minus 192 equal to 64. Step 4, list subnet start at 0, add block size each time 0, 64, 128, 192. These are the network addresses. Example, you have the network 192.168.10.0/24. Divide it into 4 equal subnets. Find the network address, broadcast address and host range for each subnet. Each step. Step 1, subnet needed 4, 2 power 2 equal to 4. So borrow 2 bits, n equal to 2. Step 2, new CIDR /24 plus 2 equal to /26. Step 3, /26 subnet mask equal to 255.255.255.192. Block size equal to 256 minus 192 equal to 24. Step 4, list subnets 0, 64, 128, 192. Subnet உடைய first network address 192.168.10.0, host range 192.168.10.1 minus 62, broadcast 192.168.10.63, CIDR /26, subnet to 192.168.10.64,
host range 192.168.10.65 minus .126 broadcast 192.168.10.127 slash 26 subnet 3 192.168.10.128 host range 192.168.10.129 minus .190 broadcast 192.168.10.191 CADR slash 26 subnet 4 192.168.10.192 host range 192.168.10.193.254 broadcast 192.168.10.255 CADR slash 26 VLSM VLSMனா என்ன அப்படின்னா வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க். பேசிக்காகவே சப்நெட்டிங்கில் சேம் சைஸாக தான் இருக்கும் சப்நெட்டிங் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 50 யூசர்ஸ் இருக்காங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் 10 யூசர்ஸ் இருக்காங்க, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் 2 யூசர்ஸ் இருக்காங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா சேம் சைஸஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ சப்நெட்டிங் எடுத்துகிட்டு வந்தால் டிஃப்ரெண்ட் சைஸஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த VLSM யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐபி வேஸ்டேஜும் இது மூலம் என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த VLSM யூஸ் பண்ணுறதால டிஃப்ரெண்ட் சைஸஸை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஐபி வேஸ்டேஜையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். VLSM எக்ஸாம்பிள்: கம்பெனி நீட்ஸ் இன்ஜினியரிங் 50 host, சேல்ஸ் 25 host, HR 10 host, admin 5 host, network 192.168.1.0/24 assign VLSM subnets. இந்த டேபிளர் காலம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் ஹோஸ்ட் 50, நெட்வொர்க் அட்ரஸ் 192.168.1.0, CADR /26, யூசபிள் ரேஞ்ச் 192.168.1.1.62, சப்நெட் செகண்ட் ஒன், சேல்ஸ் ஹோஸ்ட் நீடட் 25, நெட்வொர்க் அட்ரஸ் 192.168.1.64, CADR /27, usable range 192.168.1.65.94. Third, HR department 10 host, so network address 192.168.1.96, CADR /28, then usable range 192.168.1.97.110. Fourth, admin 5 host, network address 192.168.1.112, CADR /29, so usable range 192.168.1.113.118. லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூ கொஷின் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் சப்நெட்டிங், why we used. சப்நெட்டிங்னா என்ன, லார்ஜாக பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஐபி அட்ரஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சப்நெட்டிங். எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிராஃபிக்கை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த யூசேஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு சிஐடிஆர். சிஐடிஆர்னா என்ன, கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஸோ இது ஐபி அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஐடிஆரை யூஸ் பண்ணுறாங்க. தேர்ட் கொஷின், how many hosts are available in /26 subnet. அப்போது /26ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த /26ன்றது என்னென்னா 24 பிட்டுன்றது நெட்வொர்க் அட்ரஸ். அப்போ 2ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு 2 இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் யூசர். ஃபோர்த்து கொஷின், வாட் இஸ் VLSM, ஹவு டஸ் இட் டிஃபர் ஃப்ரம் ஃபிக்ஸட் லென்த் சப்நெட்டிங். அப்போது VLSMனா என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா VLSMனு சொல்லுவாங்க. இப்போ இந்த VLSMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 30 அண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் 10. அப்போது இந்த சைஸஸ்லாம் என்ன இருக்குது, டிஃபராக இருக்குது இல்லையா? டிஃபரான பேஸை யார் மென்ஷன் பண்ணுறதுனா இந்த VLSM தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் சப்நெட்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்நெட் மாஸ்க் அண்ட் CIDR பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் மெத்தடும் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் விஎல்எஸ்எம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சரையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சிசிஎன்ஏ சீரீஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.